ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா துணியும் துவச்சிட்டாங்க. துவச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு பூண்டு குழம்பு வைக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். சரி பூண்டு குழம்பு வச்சுட்டு வந்து கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னே, இவ்வளோ வேலைலாம் செஞ்சோன்னே அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல. டக்குன்னு கடையிலேருந்து வந்துட்டு குரங்கு அமுக்கலத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? இதே தாங்க. சரியான அமுக்கலம் பண்ணுது. மேலே ஏதோ ஒன்று உட்காந்துக்குது. அது என்னதுன்னு தெரில. குரங்கா இல்லை பாம்பான்னு தெரில. உள்ளே போச்சுங்க. மேலே பாம்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குரங்கு இல்லை. குரங்கு தான் நேரம் குச்சிட்ருக்கோம். அப்புறம் அம்மா சரி நான் வந்து பூண்டு குழம்பு வைக்கிறேன், நீ போயிட்டு கருவேப்பிலை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே ஜாலியாகிடுச்சு. ஏன் அப்படின்னா, என்ன தான் நமக்கு சமையல் தெரிஞ்சாலும் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். யாருன்னா ஒருத்தவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது சாப்பிட்றது வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் இப்போ நம்மளோட பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தாங்க. நிறைய கருவேப்பிலை இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாக ஆக்சுவலாக கடையில் வாங்கினா தான் நம்ம கடையில் எப்பவுமே வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்றதுனால தான் நான் வாங்குறது இல்லை இல்லைங்களா? அதனால் வந்து சமையலுக்கு வேணும் அப்படின்னா இது பாருங்கள், அப்படி இப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சிக்கலாம். சும்மா ஒரு 4 கொத்து தான். ஒரு 4 கொத்து பறிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈஸியாக இருக்கும். அப்படியே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரே வெளிச்சங்க. இதுக்கப்புறம் நான் போயிட்டு கோஸ் வந்து பொரியல் பண்ணிவிட்டு அப்பளம் பொரிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்றைக்கி டாக்டர் வந்து வர சொன்னார் இல்லைங்களா? காலையில் சாயந்தரம் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு. அதனால் இப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 1 மணிக்கு இன்ஜெக்ஷன் போனேன் அப்படின்னா, திருப்பி அடுத்தது வந்து 6 ஹவர்ஸ் கழித்து போகணும். அந்த 6 ஹவர்ஸ் வந்து எப்போனா நைட்டு திருப்பி 8 மணிக்கு வந்து போயிட்டு அகெயின் வந்து நான் அடுத்த இன்ஜெக்ஷன் ஐவி ட்ரிப்ஸ் போட்டுக்கணும். 15 நாள் அதுக்குள்ளே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படி வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு மறந்துட்டேன். அம்மா வந்து பூண்டு குழம்பு வச்சதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.